மத்திய அரசு சொல்வது என்னன்னா, நாங்கள் யாரையும் சும்மா விட மாட்டோம். இந்த 10 ஆண்டு காலத்துல இவ்வளவு கேஸ் தொடரப்பட்டிருக்கு. அந்த பணங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் திருப்பி இப்ப வங்கிகளுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வங்கிகள் இனி கொஞ்சம் ப்ராஃபிட்ல தெரியுது. அவங்கள ரீகேபிட்டலைஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் பணங்கள்லாம் குடுத்து, இல்லன்னா பேங்க் கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா திருப்பி திருப்பி பிரதமர் சொல்றது, நிதி அமைச்சர் சொல்வது என்னன்னா, இந்த வங்கிகள் எப்படி பணத்த குடுத்தாங்க? எந்த பீரியட்ல குடுத்தாங்க? அந்த காங்கிரஸ் ஆண்ட காலத்துல தான் இவங்களுக்கெல்லாம் பணம் போச்சு. அதுதான் ஃபோன் பேங்கிங் வேற சொல்லுவாங்க. யாராவது பெரிய அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சர் ஃபோன் பண்ணி இவ்வளவு லட்சம் குடும்பாங்க, உடனே பணம் போயிடும். ஆனா ஒண்ணுங்க, இந்த மேட்டர்ல பிரதமர் பாருங்க, அவர் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காரு. விடாம இந்த மேட்டரை பர்சியூ பண்ணி, அதுல நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ரோலும் இருக்குதுங்க. ஏன்னா என்ன, இவ்வளவு இவ்வளவு இது இந்த மாதிரி பண்றதுக்கு பின்னாடியே நீங்க தொடரணும் அந்த மேட்டரை, அதை விடக்கூடாது. அது நடந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, இவரே இப்ப விஜய் மேல நீங்க சொன்னீங்க, நான் நிறைய கொடுத்துட்டேன், என் மேல ஒண்ணு இப்படி இருக்குது. அண்ட் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியாவில் இருக்கு பாருங்க, அதை சீஸ் பண்ணி வித்தாச்சு. அதுல வித்து வேற வசூலா இருக்குது.